எடப்பாடியின் கதையை முடித்த நீதிமன்றங்கள். கதரும் அதிமுக வட்டாரங்கள். மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் ஓபிஎஸ். என்னடா சொல்ற? எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிமன்றங்கள் ஆப்பு வச்சிருக்காங்க? இன்னொரு விதத்துல அது நமது ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம அனைவருக்கும் தெரியும், அதிமுகவிலே ஒரு காலத்திலே மிக மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக திகழ்ந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். எடப்பாடி பழனிசாமியை காட்டிலுமே அரசியல் அனுபவங்கள் மிகுந்த ஒரு நபர். அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலே மிக மிக முக்கியமான பொறுப்புகளை வகித்த நபர் அப்படின்னா நமது ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தற்போது சூழ்ச்சி வலையினால் வீழ்த்தப்பட்டு அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவர் எதற்காண்டி அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்னா, ஓபிஎஸ் இருந்தால் பொதுச் செயலாளர் பதவியில் எடப்பாடி பழனிசாமி அமர முடியாது. ஓபிஎஸ் இன்ன வரைக்கும் அதிமுகவிலே இருந்திருந்தால் அந்த பதவி ஜெயலலிதா அம்மையாருக்கு மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்குமே தவிர எடப்பாடி பழனிசாமியின் கைகளுக்கு பொதுச் செயலாளர் பதவி என்பது வந்திருக்கிறார். இது ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தமான பிரச்சனை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு. இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா, அதாவது நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாரா அல்லது மறைமுகமாக சம்பந்தப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற பிரச்சனை தான் இப்போது வரைக்கும் மிகப்பெரிய அளவில் விசுவம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. கடந்த 2017 ஆண்டு ஏப்ரல் 23 கொடநாட்டில் ஜெயலலிதாவின் பங்களாவிலே கொள்ளை முயற்சி என்பது நடந்திருக்கிறது. அப்போது ஓம் பகதூர் என்ற பாதுகாவலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் சோளமோட்டூர் மற்றும் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது பலகட்ட விசாரணை என்பது போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப நேற்றைய தினம் வழக்கு விசாரணையில பாத்தீங்கன்னா இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியும் அதே போல சசிகலா அம்மையாரையும் விசாரணை செய்வதற்கு நீதிமன்றங்கள் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி பார்த்தீங்கன்னா கீழ் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்ட அனைவரையும் எதிர்த்தரப்பு சாட்சியங்களாக விசாரிக்க அனுமதிகள் கொடுத்திருக்காங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை இந்த வழக்குல, அதாவது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடிக்கும் சசிகலாவிற்கும் சம்பந்தங்கள் இல்லை அப்படின்னா நீதிமன்றங்கள் இதற்காண்டி அவர்களை விசாரணை செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறாங்க. அப்ப அங்க ஏதோ ஒரு சம்பந்தம் என்பது அந்த இருவருக்குமே இருந்திருக்கிறது. ஓபிஎஸ்ஐ விசாரணை செய்வதற்கு நீதிமன்றங்கள் இன்று வரைக்கும் அனுமதிகள் கொடுக்கல. ஏன்னா ஓபிஎஸ்க்கும் அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குக்கும் எந்த விதமான சம்பந்தங்களும் இல்லை அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கு தெல்ல தெளிவா தெரியும். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சசிகலாவிற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது, மறைமுகமாகவோ ஏதோ ஒரு பிரச்சனை என்பது அங்கே இருக்கிறது அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் நீதிமன்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா அம்மையாரையும் சரி எடப்பாடி பழனிசாமியும் விசாரணை செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு காலை சுற்றக்கூடிய மிகப்பெரிய வழக்கு. அந்த வழக்கில் மட்டும் தப்பித்து விட்டார் எடப்பாடி அப்படின்னா தப்பித்துக் கொள்வார். அதில் மாட்டிவிட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய கதை அனைத்தும் மொத்தமாக முடிந்து விடும் அப்படின்னே கூட சொல்லலாம்.